தோழர்கள் அனைவருக்கும் என் இனிய மாலை வணக்கத்தை உரித்தாக்குகிறேன். அனைத்து இந்திய மாணவர் பெருமன்றத்தின் சார்பாக டெல்லியில ஜந்தர் மந்தர்ல போராட்டம், மாணவரோட எழுச்சி போராட்டமானது அவங்க வச்ச கோரிக்கையின்படி வெற்றி கண்டிருக்கு. பாராட்டுக்குரிய விஷயம். நம்ம அவங்களுக்கு புரட்சிகர வாழ்த்துக்களை கண்டிப்பா சொல்லி ஆகணும். தமிழ்நாட்டோட நிலைப்பாடு இந்த விஷயத்துல என்னவா இருக்குன்னு கேட்டீங்கன்னா, நம்ம நீட்ல இருந்து முழுமையா விலக்கு கேட்கிறோம். அவங்க நீட்ட முறைகேடு இல்லாம நடத்த சொல்லி கேட்டு அவங்க போராட்டத்தை முடிச்சிருக்கிறாங்க. சரி, இந்த நீட்டுங்கிறது இப்பதான் ஒரு விஷயமா அப்படின்னு பார்த்தோம்னா, 1988 வருஷம் AIPMT அப்படிங்கிற தேர்வை, தேசிய நுழைவுத் தேர்வை அப்பவே கொண்டு வந்துட்டாங்க. ஆல் இந்தியா ப்ரீ மெடிக்கல் என்ட்ரன்ஸ் டெஸ்ட். அந்த தேர்வு என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ப ஒரு இந்தியாவுக்குள்ள இருக்கிற ஒரு மருத்துவ கல்லூரியோட சீட்டு 100 சீட் இருந்ததுன்னா அதுல 15 விழுக்காடு ஆல் இந்தியா கோட்டாக்கும், மீதி 85% பாத்தீங்கன்னா ஸ்டேட் கோட்டாக்கும், அதாவது மாநில மாணவர்களுக்காகவும் பிரிச்சிருக்காங்க. இப்ப மகாராஷ்டிரால இருக்கிற ஒரு மாணவர் அவங்க தமிழ்நாட்டில் இருக்கிற ஸ்டான்லி மருத்துவ கல்லூரியில படிக்கணும்னு ஆசைப்பட்டாங்கன்னா, அந்த AIPMT தேர்வை எழுதி தமிழ்நாட்டுக்குள்ள அவரு நினைச்ச அந்த மருத்துவ கல்லூரியில மருத்துவ படிப்பு படிக்க முடியும். ஆனா அதுல 85 விழுக்காடு பாத்தீங்கன்னா மாநிலத்தில் இருக்கிற மாணவர்களுக்கு தான் வழங்கப்படும். இது இப்படி இருக்கு. இதை ரீப்ளேஸ் பண்ற விதமா தான் பாத்தீங்கன்னா 2016 வருஷம் நீட்டுங்கிறது நம்ம இந்தியாவில கொண்டு வரப்படுது. ரெண்டுக்கும் என்ன பெரிய வித்தியாசம் கேட்டீங்கன்னா, AIPMT தேர்வு அதுவும் தேசிய நுழைவுத் தேர்வு தான். அது கம்பல்சரி கிடையாது, கட்டாயப்படுத்தவில்லை. ஆனா நீட்டுங்கிறது எல்லா மாணவர்களும் கட்டாயமா எழுதி ஆகணும்னு சொல்லி கொண்டு வந்திருக்கிறாங்க மத்தியில் ஆளுகிற சர்க்கார். இது சரி, சாதாரண விஷயம் அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியாது. ஏன்னா இதையும் மத்திய அரசோட கொள்கை தான் இருக்குதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். மத்தியில இருக்கிறவங்க என்ன சொல்றாங்க, எல்லாமே ஒரே ஒரே ஒரேன்னு சொல்லிட்டு போறாங்க. ஒரே நாடு, ஒரே தேர்தல், ஒரே நாடு, ஒரே மொழி, அதே மாதிரி ஒரே நாடு, ஒரே என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அப்படின்னு கொண்டு வரப்பட்டதான் இந்த நீட்டுங்கிற எக்ஸாம். இதுல அவங்க கொண்டு வரும்போது எதுக்கு கோரிக்கைகள் சொல்றாங்கன்னா, நீட்டை கொண்டு வரதுனால கேபிடேஷன் ஃபீ, லஞ்சம், அப்பதான் பாத்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட் போர்ட்டல் உள்ள போறவங்களுக்கு பாத்தீங்கன்னா நம்ம மார்க், நம்ம தமிழ்நாடு எடுத்துட்டோம்னா 12வது பொதுத்தேர்வை வச்சுதான், அடிப்படையா வச்சுதான் மருத்துவக் கல்லூரிக்கு சீட்டு கொடுப்பாங்க முதல்ல, நீட்டுக்கு முன்னாடி காலத்துல. ஆனா 12வது பொதுத்தேர்வுல கம்மி மதிப்பெண் எடுத்தோம் அவங்க போய் பிரைவேட் மெடிக்கல் காலேஜஸ்க்கு போய் லட்ச லட்சமா பணம் கொடுத்தாங்கன்னா, அந்த மருத்துவக் கல்லூரி, பிரைவேட் மருத்துவக் கல்லூரியில் இருக்கிறவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க மாணவர், உங்க மகனை நான் மருத்துவம் ஆக்குறேன், எனக்கு நீங்க லட்ச லட்சமா பணம் கொடுங்க அப்படின்னு கேட்கிற ஒரு நிலை இருந்துச்சு. அதனால முற்றிலுமா ஒழிச்சிட்டோம் அப்படின்னு தான் ஒழிக்கிறதுக்காக நீட்டு கொண்டு வந்தோம்னு சொல்றாங்க. இப்ப நம்ம என்ன கேட்கிறோம்னா, DBSE மாணவர்களுக்கு அந்த நீட் தேர்வு ரொம்ப எளிதா இருக்கிறதுக்கு காரணம் அவங்க வே ஆஃப் லேர்னிங் வேற. ஸ்டேட் போர்டு மாணவர்களுக்கு பாத்தீங்கன்னா நம்ம சிலபஸ் என்னமோ கிட்டத்தட்ட ஒண்ணுதாங்க. ஆனா வே ஆஃப் லேர்னிங்கிறதுக்கு ரெண்டு சிலபஸ்லயுமே முற்றிலும் வேறுபட்டதா இருக்குது. இப்ப 12 வருஷம் ஒரு மாணவர் படிச்சும் அவன் நீட் எழுத முடியாதது ஸ்டேட் போர்டுல ஒரு வே ஆஃப் லேர்னிங் 12 வருஷம் படிச்சிருக்காங்க. நீட்டுக்கு வேற மாதிரியான ஒரு வே ஆஃப் லேர்னிங் தேவைப்படுது. அதனால அவங்க ஆட்டோமேட்டிக்கா கோச்சிங் சென்டர் போய் நாட வேண்டிய ஒரு நிலைமை வருது. கோச்சிங் சென்டர் என்ன பண்றான், இதான் சாக்கு அப்படின்ட்டு லட்ச லட்சமா அவங்க கிட்ட வரவங்க கிட்ட பணத்தை நிறைய முடிக்கிறான். இந்த வேலை தான் இப்ப நடந்துட்டு இருக்குது. அப்போ அவங்க கேபிடேஷன் ஃபீஸ் மருத்துவ கல்லூரியில வாங்க வேண்டிய காசை, அதுவும் தகுதி இல்லாத மாணவர்களுக்கு அவங்க வாங்கிட்டு இருந்த காசை தகுதி உள்ள மாணவர்களுக்கு அவங்க வாங்கிட்டு இருக்காங்க. ஏன்னா எஜுகேஷன் இப்ப கார்பரேட் கையில இருக்குது. அது இன்றைய நிலவரம். இது ஒரு விஷயம். ரெண்டாவது விஷயம் பாத்தீங்கன்னா, நீட் தேர்வு தகுதியுள்ள மாணவர்கள் மட்டும்தான் கொண்டு போச்சு. அதாவது அவங்க